ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோஷியல் மீடியா முழுக்க த்ரிஷா கிருஷ்ணன் அதுக்கப்புறம் விஜய் பற்றி நிறைய பேச்சுகள் நடக்குது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே யோசிக்கணும். சோஷியல் மீடியாவில் வர்ற ஒவ்வொரு ரூமர்ஸையும் நம்பி ஒரு மனிதரை ஜட்ஜ் பண்ணுறது சரியா அப்படின்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஷியல் மீடியாவில் வர்ற ஒவ்வொரு ரூமர்ஸையும் நம்பி ஒரு மனுஷரை ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்றது சரி கிடையாது. ஒரு அப்படின்னாலும் அவங்களும் மனுஷன்தான். அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. நம்ம ஃபேன்ஸா இருக்கலாம், அவங்களுடைய மூவிஸை என்ஜாய் பண்ணலாம், ஆனா அவங்களுடைய டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனா அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பத்தி அன்னெசரியா தேவையில்லாம பேசுறது இல்ல ரூமர் ஸ்ப்ரெட் பண்றது நம்ம கல்ச்சருக்கும் சொசைட்டிக்கும் நல்லதே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியால ஒரு டாபிக் வந்துடுச்சுன்னா அதை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லாம பேசுறது ஒரு மனுஷனுடைய ரெப்புடேஷனை பாதிக்கலாம். த்ரிஷா கிருஷ்ணன் அவங்களும் பல வருஷமா தமிழ் சினிமாக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி விஜயும் ஒரு பெரிய ஆக்டர், பல கோடி ரசிகர்களுடைய ஃபேவரட்டா இருக்காங்க. அதனால நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாம ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறோம். ஒருத்தர் மீது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல சொசைட்டிக்கு ரெஸ்பெக்ட், மெச்சூரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே முக்கியம். அதனால தேவையில்லாம நெகட்டிவிட்டியை விட்டுட்டு நல்ல விஷயங்களை தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுதான் சரியான வழியும் கூட. நன்றி.